வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் படுகொலைக்கு அனைத்துலக விசாரணையை எதிர்த்த ஸ்ரீலங்காவின் பேராயர் நிலைப்பாட்டில் தளர்வு. ஸ்ரீலங்கா தலைவர்கள் மீது விமர்சனம். புலம்பெயர் நாடுகளில் அன்னை பூபதிக்கு நினைவேந்தல். லண்டன் மற்றும் பாரிஸில் உணர்வுமய நிகழ்வுகள். தையட்டி விகாரைக்கு தனியார் காணியை அபகரிக்க திட்டம். ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு குழுவின் நகர்விற்கு கண்டனம். இந்தியாவின் தேசிய தொலைக்காட்சியும் காவிமயம். தூரதர்சனின் இலச்சனையின் நிறமாற்றம். பாஜக சதி என ஸ்டாலின் கண்டனம். இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் நிதியுதவிக்கு அனுமதி. ஜோ பைடன் இனப்படுகொலை செய்ததாக பலஸ்தீனம் குற்றச்சாட்டு. தொடர்ந்து விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலை உள்ளிட்ட கொடூரங்களுக்கு சர்வதேச விசாரணையை கோரிய போது அதனை எதிர்த்த தமது நிலைப்பாடு தவறு என கொழும்பு மறைமாவட்ட பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் தலைவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான நீதியை வழங்குவார்கள் என நம்பிக்கை கொண்டிருந்த போதிலும் அதனை அவர்கள் தவிடுபொடியாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகள் சில ஒன்றிணைந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என்ற அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் தீர்மானம் ஒன்றை கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் உண்மைத்தன்மை என்ன என சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் ஊடகவியலாளர் வினவியுள்ளார். அதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டுள்ளோம். இதுவரை அது எவ்வளவு தூரம் செயற்பாட்டு ரீதியாக உள்ளது என்பது தெரியாது. யோசனை ஒன்றை கொண்டு வந்து அதனை நிறைவேற்றுவதனூடாக இந்த விசாரணைகள் சர்வதேச மட்டத்தில் செய்வதற்கு அழுத்தம் பிரயோகிப்போம் என எமக்கு சில நாடுகள் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளன. கடந்த காலங்களில் சர்வதேச தலையீடுகளை எதிர்த்த நீங்கள் இந்த விடயத்தில் சர்வதேசத்தின் உதவியை ஏன் நாடுகின்றீர்கள் என்ற கேள்வியை எழுப்ப முடியும். இதற்கு உங்கள் பதில் என்ன எனவும் ஊடகவியலாளர் மற்றொரு கேள்வியை எழுப்பியுள்ளார். நமது நாட்டின் தலைவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்த காரணத்தினாலேயே சர்வதேச விசாரணை தொடர்பாக நாம் அவ்வாறு கதைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எனினும் அந்த நம்பிக்கையை அவர்கள் இல்லாது செய்துவிட்டனர். ஆகவே அந்த இடத்திலிருந்து அப்பால் செல்வதற்கு இடம் இருக்கவில்லை. ஆகவே உலகில் நாம் வாழ்வதற்கு ஏனைய சகோதரர்களின் உதவி அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. புலம்பெயர் நாடுகளில் வார இறுதி நாட்களில் இடம்பெற்று வரும் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவேந்தல் மற்றும் நாட்டுப்பற்றாளர் நினைவேந்தல் நிகழ்வுகள் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இன்று மாலை இடம்பெற்றுள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகரான பொண்டி மற்றும் லண்டன் லூசியம் மற்றும் மில்டன் கீன்ஸ் பகுதிகளில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தென்னிலங்கையில் தியத்தலாவையில் நடத்தப்பட்ட மகளூர்ந்து பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் பலியாகிய துன்பியல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பந்தயத்தின் போது மகளூர்ந்து ஒன்று பந்தய திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் மேலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ மேலும் குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கு பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைந்துள்ள தனியார் காணியை விகாரைக்கு உரித்தாக்குவதை உறுதி செய்யுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு கோரிக்கை விடுத்துள்ளது. விகாரை அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணி உரிமையாளர்களுக்கு வேறு இடத்தில் காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. சிங்கள பேரினவாத கடும்போக்குவாதியான சரத் வீரசேகரவை தலைமையாக கொண்ட தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் செயலாளர் குறித்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். 1 மாத காலத்திற்குள் குறித்த செயற்திட்டத்தை முன்னெடுக்குமாறு குறிப்பிட்டு வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளருக்கு கடிதம் மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
வலிகாமம் வடக்கில் உள்ள திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி பிரச்சினை தொடர்பில் அண்மையில் சரத் வீரசேகர தலைமையிலான தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் நாடாளுமன்ற குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணி பிரச்சனையானது இன முரண்பாடுகளை மையப்படுத்தி இருந்தாலும் அது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதாலும் ஆழமாக ஆராயப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விகாரையை சுற்றியுள்ள காணிகளையும் விகாரை அமைந்துள்ள எல்லைக்குள் உள்ள காணிகளையும் அளவீடு செய்து விகாரை உள்ள பகுதியில் தனியார் காணிகள் காணப்படுமாயின் அதற்கு பதிலாக அருகாமையில் உள்ள வேறு பொருத்தமான காணிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கு கோருமாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் திஸ்ஸ ரஜமகா விகாரைக்கு சொந்தமான காணியினை முன்னுரிமை அடிப்படையில் விகாரைக்கு வழங்குவதோடு அந்த நடவடிக்கைகளில் முன்னேற்றம் சம்பந்தமாக அடுத்த 1 மாத காலத்திற்குள் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளருக்கு கடிதம் மூலம் கூறப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சில சவால்களை உரியவாறு கையாள்வதற்கான இலக்கிடப்பட்ட நடவடிக்கைகளின் அவசியம் குறித்தும் உலக வங்கி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக ஸ்ரீலங்கா நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். இதன்போது மலையக தொழில்துறை, கல்வி, பெண் முயற்சியாளர்களை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி குழுமத்தின் 2024 ஆண்டிற்கான கோடைக்கால கூட்டத்தொடர் கடந்த 15ஆம் தேதி வாஷிங்டனில் ஆரம்பமான நிலையில் 17ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி வரை முக்கிய அமைச்சரவை மட்ட கூட்டங்கள் நடைபெற்றிருந்தன. இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் கலந்து கொண்டிருந்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இலங்கையின் நீர்வளங்கள் துறையின் புதிய செயற்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதை முன்னிறுத்தி உலக வங்கியின் நீர்வளங்கள் பிரிவுடன் நெருங்கி பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் துறையில் தாம் முன்னெடுத்து வரும் மறுசீரமைப்புகளுக்கு ஆதரவளிக்கக்கூடியவாறான புதிய செயற்திட்டம் ஒன்று குறித்து இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பெருந்தோட்ட மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் பற்றியும் அவர்கள் எதிர்கொள்ளும் சில சவால்களை உரியவாறு கையாள்வதற்கான இலக்கிடப்பட்ட நடவடிக்கைகளின் அவசியம் குறித்தும் உலக வங்கி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தொழிலாளர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான தொழில் பயிற்சி நிலையங்களை விஸ்தரிப்பதற்கான உதவி, சிறுவர்களின் போஷணை, கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை கண்காணிப்பதற்கு ஏதுவான ஆரம்ப சிறுவர் பராமரிப்பு செயற்திட்டங்களை கட்டியெழுப்புதல், பெண் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய இலக்கிடப்பட்ட நிதி உதவி திட்டங்களை அறிமுகப்படுத்துதல் என்பன பற்றி ஆராயப்பட்டதாகவும் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார். அதோடு பின்தள்ளப்பட்ட சமூகங்களின் நீர், சுகாதாரம் மற்றும் சேவை வழங்கல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவாறான பெறுபேற்றை அடிப்படையாக கொண்ட நிதியுதவி செயற்திட்டத்தை சகல தரப்பினருடனும் இணைந்து முன்னெடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பை கோரியும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் அராஜகமான போக்கை கண்டித்தும் மலையகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பள நிர்ணய சபை எதிர்வரும் 24ஆம் தேதி கூட உள்ள நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றிற்கான அடிப்படை சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குமாறு வலியுறுத்தி மலையக நகரங்களில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பள உயர்வு கோரிய போராட்டத்திற்கு குடிசார் சமூக அமைப்புகள் மற்றும் நகர வர்த்தகர்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் சில நகரங்களில் சம்பள உயர்வுக்கான அழுத்தம் கொடுக்கும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் பதுளை மாவட்டத்தின் 3 பிரதேசங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அத்துடன் கண்டி மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்கள் தன்னை தாக்க முயற்சித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயற்பாட்டை விமர்சித்து வந்த நிலையில் குறித்த தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக வேலுக்குமார் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா புசலாவை ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டும் விழா இன்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுப்பிள்ளை குமார் கலந்து கொண்டிருந்தார்.
அதன் பின்னர் தனது அடுத்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு சென்றிருந்த போது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் செல்லமுத்து உட்பட குழு ஒன்று தன்னை தாக்க முயன்றதாக வேலுக்குமார் குற்றம் சுமத்தியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இரட்டை முகத்தை ஊடகங்களிலும் நாடாளுமன்றத்திலும் வேலுக்குமார் வெளிப்படுத்தி வந்தமையே குறித்த தாக்குதலை மேற்கொள்ள காரணமாக இருந்ததென வேலுக்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள மாகாணங்களில் ஆளுநர்களில் மாற்றங்களை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தீர்மானித்துள்ள தகவல் வெளியாகியுள்ள பின்னணியில் தென்மாகாண ஆளுநர் வில்லி கமகே பதவி விலகியுள்ளார். இந்த நிலையில் வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகிக்கும் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன தென்மாகாணத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்பட்ட தென் மாகாண ஆளுநர் வில்லி கமகே தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் வில்லி கமகேயின் இடத்திற்கு லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன நியமிக்கப்படவுள்ள அதேவேளை வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் ஹபீஸ் நசீர் அகமட் நியமிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரைக்கும் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் தீர்மானிக்கவில்லை எனவும் கட்சி சார்ந்து வெளிவரும் கருத்துக்களில் உண்மைத்தன்மை இல்லை எனவும் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் அணி உபதலைவி தயாளகுமார் கௌரி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென் மேற்கு பிரதேச கிளையின் மகளிர் அணி நிர்வாக தெரிவில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே தயாளகுமார் கௌரி எவ்வாறு தெரிவித்துள்ளார். பலர், அதாவது வடகிழக்கு பகுதிகளிலிருந்து பலர் கூறுகின்றார்கள், சிவில் அமைப்புகள் பொதுவான ஒரு நபரை தீர்மானிக்க வேண்டும் அல்லது தமிழ் அரசியல் தரப்பில் தீர்மானிக்க வேண்டும் என்று. தமிழ் அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் அவ்வாறு எந்த ஒரு பொது வேட்பாளரையும் எங்களை பொறுத்தவரையில் தீர்மானிப்பது என்பது ஒரு உண்மைத்தன்மை அற்ற ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இன்றைய இந்த மகளிர் தின பிரதேச கிளை கூட்டத்திலும் கூட அவ்வாறு எந்த விதமான திட்டவட்டமான ஒரு பொது வேட்பாளர்களையும் இறக்குவதாக எந்த ஒரு உண்மை தன்மையும் இந்த கருத்தில் இல்லை என்பதையும் நாங்கள் இந்த ஒரு தெளிவூட்டலின் ஊடாக தெரியப்படுத்திருக்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் மட்டக்களப்பில் மகளிர் அணியின் பலம் ஓங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு திட்டவட்டமாக நாங்கள் இதுவரையும் இந்த தீர்மானமும் பொது வேட்பாளர் ஒரு இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க நாங்கள் எதிர்நோக்கினால் கூட வடகிழக்கில் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பொது வேட்பாளரையும் தமிழரசு கட்சியோ மகளிர் அணி தரப்பிலிருந்து நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மக்களுக்கு எந்த ஒரு பொது வேட்பாளரையும் இறக்குவதாக இன்று வரை ஒரு தீர்மானமும் இல்லை. உலகளாவிய அரசியலில் எதிர்காலத்தில் இலங்கை அமைந்துள்ள ஆசிய பசிபிக் பிராந்தியம் முக்கிய இடத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதனை நோக்கிய நகர்வுகளை வல்லரசு நாடுகள் முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் சீனா மற்றும் ஜப்பானின் முக்கிய அரசாங்க அமைச்சர்கள் இந்த மாதமும் அடுத்த மாதமும் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச பிரிவின் துணை அமைச்சரான சன் ஹயன் நாளை மறுதினம் 23ஆம் திகதி இலங்கைக்கு செல்லவுள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் அவர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இதேவேளை ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சர் ஹயாசி ஜோசிமசாவும் மே மாத முற்பகுதியில் இலங்கைக்கு செல்லவுள்ளார். இந்த விஜயத்திற்கான நோக்கம் மற்றும் திகதி தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினருடன் பேச்சு நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்னிந்திய உற்பத்திகளை ஏற்றுமதி செய்ய கொழும்பு மற்றும் திருகோணமலை துறைமுகங்களை பயன்படுத்தினால் பொருளாதார ரீதியில் தென்னிந்தியாவிற்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் என ஸ்ரீலங்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான நேரடி நில ரீதியிலான இணைப்பை தொலைநோக்குடன் இலங்கை அணுகுவதாக சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி பயன்பாடுகள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். இதற்கு நாட்டில் உள்ள அனைத்து துறைமுகங்களையும் நவீன தொழில்நுட்பத்துடன் அபிவிருத்தி செய்ய வேண்டும். கொழும்பு துறைமுகத்தின் தென் முனையத்தில் தான் கூடுதல் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. கிழக்கு மற்றும் மேற்கு முனையங்களிலும் முக்கிய துறைமுக செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இவற்றை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது அவசியம்.
அப்போதுதான் இந்தியாவிற்கு செல்லும் சர்வதேச சரக்கு கப்பலின் பண்ட பரிமாற்ற நடவடிக்கைகளை இலங்கையில் மேற்கொள்ள முடியும். இஸ்ரேல் கமாஸ் மோதலுடன் சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகள் அதிகரித்தன. இது இலங்கைக்கு நன்மையாகியது. இந்தியாவுடனான இணைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து வருகிறோம். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பாலம் கட்டுவதனூடாக நில ரீதியான நேரடி இணைப்பு ஏற்படுகிறது. இந்த இணைப்பின் ஊடாக இலங்கை எவ்வாறு நன்மை அடையும் என்ற தொலைநோக்கு பார்வை எமக்கு இருக்க வேண்டும். குறிப்பாக தென்னிந்தியாவின் உற்பத்திகளின் ஏற்றுமதியில் இலங்கை துறைமுகங்கள் பயனடைய முடியும். குறிப்பாக கொழும்பு மற்றும் திருகோணமலை துறைமுகங்களை தென்னிந்தியா தமது ஏற்றுமதிகளுக்காக பயன்படுத்த முடியும். இந்திய துறைமுகங்களை பயன்படுத்துவதை விட பொருளாதார ரீதியில் தென்னிந்தியாவிற்கும் நன்மை அளிக்கும். இவ்வாறான திட்டங்களினால் இலங்கைக்கு தொழில் வாய்ப்பு ரீதியான நன்மைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் கிடைக்கும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் படுகொலைக்கு அனைத்துலக விசாரணையை எதிர்த்த ஸ்ரீலங்காவின் பேராயர் நிலைப்பாட்டில் தளர்வு. ஸ்ரீலங்கா தலைவர்கள் மீது விமர்சனம். புலம்பெயர் நாடுகளில் அன்னை பூபதிக்கு நினைவேந்தல். லண்டன் மற்றும் பாரிஸில் உணர்வுமய நிகழ்வுகள். தையட்டி விகாரைக்கு தனியார் காணியை அபகரிக்க திட்டம். ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு குழுவின் நகர்விற்கு கண்டனம். இந்தியாவின் தேசிய தொலைக்காட்சியும் காவிமயம். தூரதர்சனின் இலட்சணையின் நிறமாற்றம். பாஜக சதி என ஸ்டாலின் கண்டனம். இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் நிதியுதவிக்கு அனுமதி. ஜோ பைடன் இனப்படுகொலை செய்ததாக பலஸ்தீனம் குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.